எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ரெசிபி பூரி, அப்புறம் வந்து வெஜிடபிள் குருமா பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வெஜிடபிள் குருமா வந்து ஹோட்டல் டேஸ்ட்டை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குருமாவுக்கு வந்துட்டு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் வானலியில். அதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பூண்டு, இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு வந்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் வந்து இது கூடுதலாக சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். மிளகாத்தூள் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அது வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காம கூட செய்யலாம், அது நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கின உடனே நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை வந்துட்டு நம்ம கடைசியாக தேங்காய் கூடயும் சேர்க்க போகிறோம், அதனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா ஜாமானோட நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் இதில் வந்து கூட இருக்கணும். மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். மசாலாவில் இருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிகிற வரைக்கும் நல்லா வேக விடலாம். தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நான் வந்து காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பச்சை பட்டாணி, உரிச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். காயும் மசாலாவும் சேர்ந்து ஒரு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் 1 கப்பு தேங்காய் பால், ஃப்ரெஷ் தேங்காய் பால் வீட்டில் எடுத்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். தேங்காய் முந்திரி பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது விசில்லாம் அடங்கின உடனே நான் வந்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், குருமா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது வந்து பூரிக்கு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னும் ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம செய்யலாம். இப்போ குருமாவுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து வானலியில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட 7-8 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம குருமாவில் சேர்க்கும் போது அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது இதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே, பொன்னிறமாக ஆன உடனே நம்ம இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இதை வந்து நம்ம குருமாவோட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம குருமாவில் இது சேர்த்துக்குவோம்.
பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹோட்டலில் கூட நீங்கள் இந்த டேஸ்ட் வந்துட்டு டேஸ்ட் பண்ணியிருக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா வந்து. இது சப்பாத்தி கூட நான் கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மதியம் வந்துட்டு லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் செய்ய போகிறேன், அதனால் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தே வைக்கிறேன். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நான் வந்து தேங்காய் முந்திரி அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட கசகசா கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் வந்து கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பூரி செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். வெறும் கோதுமை மாவுலேயே கூட செய்யலாம். இதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ மாவெல்லாம் நல்லா திரட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் பூரியை போடுறேன். இப்போது நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கூடவே நான் வடையும் சேர்ந்து தான் செய்ய போகிறேன். இது வந்து பேர் தவால் வடை. இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப பாப்புலர். ராஜபாளையம் தான் எங்கள் ஊர். எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த வடை வந்து ரொம்ப மதுரை சைடே இந்த வடை பார்க்கலாம், ரொம்ப பாப்புலராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நான் ஒரு 1.5 கப்புக்கு வந்துட்டு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் தவால் வடை செய்கிறதுக்கு. அது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட நான் 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூட தேவைப்பட்ட இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெசரி விட்டுக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஷ்டம்னா புதினா இலை கூட சேர்த்துக்கலாம், பட் புதினா இலை யாரும் சேர்க்க மாட்டாங்க. இது நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு, இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ளாட்டாக நம்ம வந்துட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது நான் ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம தவால் வடை ஊற்றிடலாம். இது வந்து நல்லா இப்படி ஊற்றணும். இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நல்லா வெந்தவொடனே நம்ம வடையை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்கும் வடை வந்துட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஷேப்பாலாம் இருக்காது. இதனுடைய டேஸ்ட்டே வந்துட்டு இந்த சைடில் உள்ள அந்த முறுமுறுப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே எல்லாருக்குமே, குழந்தைங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது சாப்பிடுவோம். இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்படி வரணும் இந்த வடைக்கு வந்துட்டு. இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், உள்ள நல்ல வெளியில் நல்ல கிறிஸ்பாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சூப்பரான புசு புசுன்னு பூரி ரெடியாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது கூட சேர்ந்து குருமா, வெஜிடபிள் குருமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். இது நான் லஞ்சுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன், கீ ரைஸ்க்கு. இது கூட தவால் வடை பாருங்கள். இதனோட அந்த கிறிஸ்பினஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும்.
இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி கூட கேட்பாங்க இது செஞ்சு தர சொல்லி. இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.